ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காசி. இது உங்கள் பாரத் ஜாப்ஸ் தமிழ். டுடேயோட என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்சியில் ஃபேஸ் 9 எக்ஸாமுக்கு எப்படி உங்கள் மொபைல்லையே அப்ளை பண்ணலாம் தான் இந்த வீடியோ. நான் இப்போ இந்த மொபைலில் தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் டெமோவாக. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோம் ஆர் கூகுளில் போய்ட்டு நீங்கள் www.bharathijobsன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசனான ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் லிஸ்ட் ஆகும். ஸோ ஜாப் அப்டேட்ஸை பற்றி உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரோம் ஆர் கூகுளில் போய்ட்டு ssc.nic போட்டிங்கன்னா சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதான் அதோடய வெப்சைட்டு. இதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இது மாதிரி டைப் பண்ண கூட தேவையில்லை, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நியூ யூஸர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஒரு ரஃப்காண்டி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அவங்க ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு கீழே கேப்ஸாவை டைப் பண்ணுங்கள். எம்கே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இல்லைனா எரர் ஆச்சுன்னா திரும்பி டைப் பண்ண சொல்லுவாங்கள. சரி, எரர் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நான் இருங்க. இசட் சி கரெக்டாக கேப்ஸா ஸ்மாலான்னு பார்த்து டைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. சி கேப்ஸு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். உள்ளே வந்துருச்சு பாருங்கள். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ ப்ரீவியஸாக எக்ஸாம் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸு, இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப்ஸுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு தடவை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் அடுத்து வர எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்கும் இதுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணணும், அது தேவையில்லை. அந்த அப்ளை பண்ண நம்பரை மட்டும் பாஸ்வேர்டை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். அப்படி மறந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் ப்ரௌஸ் சென்டர் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு வேறு எதுவும் வச்சுருப்பாங்க அவங்க இஷ்டம் மாதிரி. ஸோ அதுலேருந்து நீங்கள் மாற்றிக்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கலாம் உங்கள் பாஸ்வேர்டு. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபேஸ் 9 தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. இதுக்கு இந்த அப்ளைன்னு இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உள்ளே போயிடும். தான் இருக்கும். இது ஆல்ரெடி நான் ஃபில்லப் பண்ணியிருப்பேன். இது வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு எப்படி எஸ்எஸ்சிக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிலனா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி டேப்பில் தினமும் டிஎன்பிஎஸ்சி, என்டிபிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இதுக்காண்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறதுக்காண்டி கம்யூனிட்டி டேப்பில் டெய்லியும் ஒரு 2 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கம்யூனிட்டி டேப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த ரீஜன்லேருந்து அப்ளை பண்ணுறேன்னு கேட்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஜோன் தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கிறோம். போஸ்ட்டு கோடு கேட்கும், எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு அது மேலே இருக்கும். நான் இப்போ டெம்பரவரியாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கோடு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம் சென்டர் உங்களை ப்ரிஃபர் பண்ண சொல்லுது. மொத்தம் 3 இடத்துல இருக்கும். நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் 3 இடத்துல. ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கே கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வரும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் கொடுக்கலான்னு இருக்கேன். சவுத் ரீஜனில் மதுரை, சென்னை, இதில் தான் இருக்குது. மதுரை. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு சென்னை பக்கம்னா சென்னையில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் விஜயவாடா கொடுக்குறேன்.
இப்படி தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் மொத்தம் 2 சென்டர் தான். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். இதுவே நீ எக்ஸர்சைஸ் மேனாக இருந்தீங்க, எக்ஸர்சைஸ் மேன் அவங்க அப்பா யார் இருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அவங்க அப்பா எக்ஸர்சைஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுத்து கீழே இருக்க அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அவங்க பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு எதில் கண்டக்ட் பண்ணுறீங்க கேட்பாங்க, அதையும் பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. இது போக உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமோ நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தீங்கன்னா அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் சும்மா அதுக்காக ட்ரைல் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே இங்கே போஸ்டிங் கொடுத்துருக்கனால அந்த போஸ்டிங் வந்து டிப்ளமோ மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் டிப்ளமோ மட்டும் காட்டுது. நீங்கள் இப்போ நம்ம 10th 12th டிகிரி இது மாதிரி அந்த போஸ்டிங் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள் டிஸ்பிளே ஆகும். இது போக உங்கள் மார்க் லிஸ்ட்டு 10th நீங்கள் எது முடிச்சிருக்கீங்களோ அந்த மார்க் லிஸ்ட்டை ஃபுல்லாக அதுக்கு நீங்கள் அந்த நேமு அப்புறம் உங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் அமுக்குனா போதும். ஸோ வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபுல்லாகிடும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெண்டான நீங்கள் உங்கள் ஃபோட்டோ காப்பியை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேம் ஸ்கேனர் ஆப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொஞ்சம் கிளியராக ஷேக்காகாமல் எடுத்து நீங்கள் இந்த சைஸ் மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு தெரிலனா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சூஸ் ஃபைல் இருக்குது. சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக கேட்குறாங்க. மேக்ஸிமம் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி எஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு அப்லோட் ஆகாது. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கேப்ஸாக என்ட்ரு பண்ணி ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் திரும்பி ஓப்பன் ஆகும். கொடுத்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், அப்ளிகேஷன் முடிஞ்சுச்சு. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி விமன்ஸ் எக்ஸர்சைஸ் மேன் கேட்டகரினா உங்களுக்கு இதோட முடிஞ்சு பேமெண்ட் வராது. மற்ற கேட்டகரியில் இருக்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் வெளியே வந்து இந்த பேமெண்ட்டுன்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண முடிச்சதுக்கு பின்னாடி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களை டெமோக்காண்டி சொல்லி காமிச்சேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களே உங்கள் டயத்தை ஃப்ரீயாக இருக்க போது டயத்தை மிச்சப்படுத்தி உங்கள் மொபைல்லேயே அப்ளை பண்ணலாம். இது மொபைலில் தான் இப்போ எப்படி அப்ளை பண்ணி சொல்லிட்டு நான் உங்கள் மொபைலில் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கஷ்டம் எதுவும் கிடையாது. புதுசாக ஐடி க்ரியேட் பண்ண போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. இது போல் வேறு வீடியோவில் சந்திப்போம்.